வீரபாண்டியன், தமிழ் மாநிலத்தினுடைய எங்களுடைய ஓய்வு சங்கத்தினுடைய மாநில துணைச் செயலாளர். முதற்கென்று சத்தியம் டிவி போன்றவர்களே இந்த பிரச்சனையை ஒட்டி ஒரு கவரேஜ் கொண்டு இருக்கின்ற பேட்டி எடுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு செல்ல இருக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சங்கம் இன்னொரு சங்கத்தினுடைய ஊழலை எதிர்த்து போராடுகிறது. அது கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இது தொழிற்சங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இங்கே வந்து ஒரு 3000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் தமிழ் மாநிலம் என்று சொன்னால் சென்னை தொலைபேசி சென்னை தனி, தமிழ் மாநிலம் தனி. பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கிட்டத்தட்ட 6000-7000 பேர் இருக்காங்க, ஓய்வு பெற்றவர்கள். இவர்களுக்கு வர வேண்டிய சொத்தின் மதிப்பு, இவர்களுக்கு வர வேண்டிய பாக்கியில் சொல்லி கனெக்ட் பண்ணால் 120 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு அவர்களுக்கு வர வேண்டும். ஆனால் சொசைட்டியிடம் சொத்து இருக்கிறது, நிலமாக வாங்கி போட்டு இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதனுடைய தலைவர், முக்கியமான தலைவர், அவர்கள் எல்லோரும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பேங்க்லேருந்து லோனை வாங்கி விழிப்புணர்வு கொடுப்பதற்கு பதிலாக அதை நிலமாக வாங்கி போட்டார்கள். பல இடங்களில் நிலத்தை வாங்கி போட்டார்கள். காரணம், இந்த பணத்தை வாங்கி இது யாருடைய பணம்? தொழிலாளிக்கு சேர வேண்டிய பணம், அவர்களுக்கு கடனாக கொடுக்க வேண்டிய பணம். சொசைட்டியுடைய பெயரை பயன்படுத்தி வங்கியிலே கடனை வாங்கி கிட்டத்தட்ட 434 கோடி ரூபாய் இன்னைக்கு வட்டி போட்டு பேங்க்ல 13 பேங்க்ல இன்னைக்கு கடன் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. அது மொத்தம் திருப்பி செலுத்தப்படவில்லை என்ற காரணத்திற்காக வட்டியெல்லாம் போட்டு 430 கோடி ரூபாய்க்கு கடன் கொடுக்கணும் என்று திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதையும் மீறி இந்த சொசைட்டியுடைய சொத்து மதிப்பு இருக்கிறது. இதை ஏற்படுத்துவதற்கான வேலையை தொடர்ந்து குறிப்பிட்ட நபர்கள் செய்கிறார்கள். அந்த வேலையெல்லாம் குறிப்பிட்டோம், திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை, உடனடியாக கைது செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் தொழிலாளருடைய EPF பணம், இந்த பணத்தில் நிறைய ஊழல் கொடுத்து வழக்கு மன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்து இவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழக்கு போய்கொண்டு ஒவ்வொரு ஊர்லேயும் பல வழக்குகள் பாதிக்கப்பட்ட தோழர்கள் அன்னைக்கு மதுரையில் போட்டு, இங்கே உள்ளவங்க சென்னையில் ஹைகோர்ட், இப்படி போட்டு வழக்கு சூழ்நிலையை இனிமேல் அனுமதிக்க கூடாது என்ற காரணத்திற்காக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை 2ஆம் கட்ட போராட்டமாக 7ஆம் தேதி மாவட்ட அளவிலே இந்த போராட்டம், இன்னைக்கு மாநில அளவிலே மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுவதும் இருந்து, சென்னை நகரம் முழுவதும் இருந்து போராட்டம். இவர்கள் ஓய்வூதியர்கள், இவர்கள் பென்ஷனர்கள், குறைந்தபட்சம் 50,000 பேருக்கு 8 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா பாக்கி கொடுக்கிறது. கேட்பாங்க, தனியாக போய் கேட்டால் சொசைட்டி மூடப்பட்டிருக்கிறது, சொசைட்டி அலுவலகம் நடக்கவில்லை, ஆனால் சம்பளம் மாத்திரம் போய் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். பல விசாரணையில் நிச்சயமாக பல உண்மைகள் வெளியே வரும். ஆகவே எங்களுடைய வேதனை தெரிவித்துக் தமிழக அரசுடைய கவனத்திற்கு மத்திய அரசுடைய கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக இந்த பிரச்சனை தீர்வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புகள் மீண்டும் சத்தியம் எங்களுடைய சங்கத்தை சார்பான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்